ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு இட்லி மாவு வச்சு காரக்குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இட்லி மாவு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு குழி பணியாரம் நல்லா டேஸ்டியாக செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம நார்மலாக அரிசி ஊற வச்சு நம்ம செய்கிற செட்டிநாடு குழி பணியாரம் கூட நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். கண்டிப்பாக போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த கார குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இட்லி மாவு ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய வெங்காயத்தை எல்லாமே நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு வெங்காயத்தை நீங்கள் வதக்கி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே டைரெக்டாக கூட சேர்க்கலாம். ஆனால் வதக்கி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து பருப்பும் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பருப்புமே சேர்க்கும்போது பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த பணியாரத்துக்கு கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நான் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய், அப்புறமா கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்து நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது எல்லாமே இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுருக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கண்ணாடி பதத்தில் வெந்தாலே போதும். நம்ம மாவில் தான் சேர்த்து நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை கலந்ததுக்கப்புறமா நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்திங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நான் இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப ஊற்றலை. ஒரு 1/4 கப் அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஊற வைக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இது இட்லி மாவு அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி உங்களுக்கு புளிச்சு தான் இருக்கும். இது அப்படியே நம்ம பணியார கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ கல்லை நம்ம சூடானதுக்கப்புறமா இதில் எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் வேண்டாம்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது எல்லா இதுலேயுமே எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுறலாம். இது டக்குன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும். இட்லி மாவுங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ப்ரௌனாக அடிப்பக்கம் ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்லி மாவுங்கிறதுனால உங்களுக்கு இந்த நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. தீயை நல்லா ஃபுல்லாக கம்மியாகவே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா கூட டக்குன்னு உங்களுக்கு தீஞ்சு போயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இட்லி மாவு காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.